கிட்டத்தட்ட 14,000 கோடி இதில் வந்து மடைமாற்றப்பட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது அவங்க தணிக்கை குழு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,886 கோடியில் இது நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இப்போ 14,000 கோடி வர தொகையை வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு தொகை வரவில்லை, சட்டசபையில் கூட சொல்லி எங்களுக்கு வந்து தொகையை தரல மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டுமா தான் இருக்கிறது. கண்டிப்பாக இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்த பிறகு நிறையா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எடுத்துருந்தாங்க. இப்பயே இப்போ இவங்க பேசுகிற அந்த சமக்ர ஸ்கீமில் வந்து எனக்கு வந்து கொடுக்கல, காசு கொடுக்கலன்னு. ஆனால் என்ன, இவங்க ஸ்கூலுக்கு ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் அந்த இதை வந்து இவங்க வந்து தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கல, இந்த சிபிஎஸ்சி அந்த பள்ளிகளுக்கு கொடுக்கல. அதுக்கு உண்டான கேஸ் நடக்கும் பொழுது ஜட்ஜி கேள்வி கேட்குறாரு, இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற போது இவர் ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறாங்க, எனக்கு இந்த வர வேண்டிய நிதி வரலன்னு. அப்போ என்ன புரியுறது நமக்கு, இவங்க வந்து கொடுக்க வேண்டிய விஷயத்தை ஒதுக்க வேண்டிய விஷயத்துக்கு உண்டான பட்ஜெட்டை பண்ணாமல், வருவாயை ஈட்டாமல், அதற்கு உண்டான டிஸ்ட்ரிபியூட்டை பண்ணாமல் எல்லாத்துலேயும் எடுத்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒரு பழியாக போட்டுடுறாங்க. இப்போ இந்த ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கீம்னா அந்த ஸ்கீமுக்கு உண்டான ஒரு வரையறை இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு தான் உனக்கு கொடுக்குறேன், இந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதை இவங்க ஒத்துக்கிறது இல்லை அந்த பர்பஸை இவங்க வந்து யூஸ் பண்ணாமல் வேற ஒரு இடத்துக்கு, இப்போ சொன்ன மாதிரி மகளிர் உரிமை திட்டம், இப்போ பஸ்ஸில் வந்து 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ் பாஸ், இல்லை மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறதெல்லாம் வந்து ஒரு இவங்க சும்மா மேலே ஒரு இது பண்ணுறதுக்காக உண்டான அதுக்கான நிதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்கள் நிதினா நீங்கள் தான் அதை வந்து வருவாய் ஈட்டிக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடியாக இருந்த கடன் தொகை இன்றைக்கி வந்து 9.5 லட்சம் கோடி கிட்ட போயிருக்கு. கிட்டத்தட்ட ரெட்டில் ஒரு 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 26-27% அந்த வருவாய்க்கும் நம்ம செலவு பண்ணுற தொகைக்கும் ஒரு இது இருக்கலான்றது இவங்க 26% இவங்க பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. டிசிப்ளின் இந்த டெபிசிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நிதி அறிக்கையில் வந்து 30% த்ரெஷோல்டு தாண்டிட்டாங்க, ரெட்டில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பொய். இந்த கவர்மெண்ட்டில் வந்து எல்லா விஷயமும் பொய் மேலே தான் கட்டமைச்சப்படுறாங்க. ஒரு நிதி ஆளுமை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஆர் வர நிதியை ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் இவங்களுக்கு கண்ணா பின்னான்னு பயன்படுத்திக்கிட்டு கடன் சுமையை ஏற்றி விட்டுட்டு போகிறாங்க.